இந்த துல்ஹஜ் மாதம் ஒரு வரலாற்றை சுமந்து வருகிறதா இல்லையா? கடந்த வாரங்களில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து நம்ம இடத்திலே பேசினார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி பல செய்திகளை அல் குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு பின்புலமாக யார் இருக்கிறார் என்று பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஹீரோ கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஹீரோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆன் பேசும் பொழுது ரொம்ப அழகா சொல்லும், இப்ராஹீம கலீலுல்லாஹ், இப்ராஹீமை வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை நாம் கலீலாக தேர்ந்தெடுத்தோம், இப்ராஹீமை கலீலாக தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அந்தஸ்துகளையும் உயர்வையும் கண்ணியத்தையும் ஒரு நட்பையும் ஒரு உறவையும் நமக்கு தேர்ந்தெடுத்து தருகிறான் என்கின்ற அந்த செய்தியை நாம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், இப்ராஹீமை கலீலாக தேர்ந்தெடுத்தான் என்கின்ற செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்தான் என்கின்ற செய்தி. இது எவ்வளவு சிறப்புக்குரியது! ஏன் இந்த சிறப்பை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுத்தான் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆன் இன்னொரு சிறப்பை சொல்லுது. என்ன சிறப்பு அப்படின்னு அல் குர்ஆன் சொல்லும் பொழுது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம, இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்னாங்களா இல்லையா, அந்த மகாம் இப்ராஹிம்ல நீங்க 2 ரக்காயத்தை தொழுவுங்க அப்படின்னு ஒரு சிறப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நிறைய நபிமார்கள், நாம் அறிந்து வைத்திருக்கின்ற நபிமார்கள், யாருக்கும் சொல்லப்படாத ஒரு சிறப்பு. அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் வந்த எந்த நபிமார்களுக்கும் சொல்லப்படாத ஒரு சிறப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல் குர்ஆன் பேசுகிறது. ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, அல் குர்ஆன் சொல்லுது. 60வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் பேசுகின்றான், இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது உம்மத்தன் வாஹிதா அப்படின்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் ஒரு உம்மத். இப்ராஹிம் யாரு? அவர் ஒரு சமுதாயம், மில்லத், அவர் ஒரு அடையாளம், ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அப்ப இப்படி நீங்க அல் குர்ஆன்ல புரட்டினீங்கன்னு சொன்னா, அல் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மேன்மைப்படுத்தி பேசக்கூடிய செய்திகள், பல்வேறு செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சூழலிலே ஏன் இவ்வளவு சிறப்பை ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், இவ்வளவு அந்தஸ்தை இவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்தில் இணக்கமாக நடந்து கொண்டார்கள். இணக்கம்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. அல்லாஹ் எதை செய்ய சொன்னாலும் என்ன செய்வார்கள், கட்டுப்படுவார்கள். அவர்களை எதிரிகள் கொண்டு போய் நெருப்புல வீசும் பொழுது அல் குர்ஆன் கட்டளையிடுது, அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், யா நாரு கூனி பர்தவ சலாமா, நெருப்பே நீங்கள் கூனி பர்தவ சலாமா, குளிர்ச்சியாகவும் அமைதியானதாகவும் அதற்கு ஆகிவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே நெருப்புல தூக்கி போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது பூங்காவனமாக மாறி போனது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோமா இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய பண்புதான் அதன் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொன்ன கட்டளைக்கு ஒரு மனிதன் கட்டுப்படுவான் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் கட்டுப்படுவான் என்று சொன்னால், அவனை அல்லாஹ் அதிகமாக நேசிப்பான். நேசத்தை எப்படி அல்லாஹ் வெளிப்படுத்துவான் தெரியுமா? சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் எது வரைக்கும் சோதிப்பான்? அவன் ஈமானிலே வலுப்படுகின்ற வரைக்கும் சோதிப்பான். மூமின் என்ன செய்வான்? கடைசி வரைக்கும் வலுப்பெறுவான். அல்லாஹுடைய சோதனை வந்து விழ 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 மூமினுடைய உள்ளம் எப்படி ஆகும்? ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். சொல்லுவோம்ல, நல்ல சத்தான உணவை சாப்பிட்டோம்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகலான்னு,
ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய சத்து என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சோதனை தான். இந்த ஈமான் இருக்குதே, இந்த ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்தணும்னு ஆசைப்பட்டானா, அல்லாஹ் வலுப்படுத்தணும்னு ஒரு முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? திரும்ப 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 சோதித்துக் கொண்டே இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான். அப்படி சோதித்த ஒவ்வொரு சோதனைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்களுடைய அந்த ரிசல்ட் அல்லாஹ்விடத்துல அவங்க பாஸ், அதுதான் ரிசல்ட். அல்லாஹ் எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறான்? இப்ராஹிம் இதுல பாஸ் ஆயிட்டார், அதுல பாஸ் ஆயிட்டார், இதுல பாஸ் ஆயிட்டாருன்னு எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போடுறான். இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் நெடுகிலும் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய செய்தியை பேசுகின்றான். அல் குர்ஆன் சொல்கிறது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையாளன், உண்மையைத்தான் அல்லாஹ் பேசுவான். ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய அந்த மில்லத்தை, சமுதாயத்தை நீங்க என்ன செய்யுங்க, மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். இப்படி பல செய்திகளை அல் குர்ஆனில பேசக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வ இத்பதலா இப்ராஹீம ரப்பஹு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? சிறப்புகள், அந்தஸ்துகள், உயர்வு, கண்ணியம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தான் தெரியுமா? வ இத்பதலா இப்ராஹீம ரப்பஹு, இப்ராஹீமை அவருடைய ரப்பு சோதித்தான். அப்படி சோதிக்கும் பொழுது பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, சில காரியங்களை கொண்டு சோதிக்கும் பொழுது ஃபஅத்தம்மஹுன்ன, அதை பரிபூர்ணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார். அதுல குறை கிடையாது. அதுல எந்த ஒரு குறையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கல. அதுல குறை இல்லாம அதை முழுமையாக நிறைவேற்றினார்கள் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஒரு சின்ன இபாதத்தினால நம்மள்ட்ட குறை இருக்கும் தெரியுமா? நீங்க ஒரு தொழுகையை தொழுறீங்க, தொழுதோன்னு உங்களுக்கு யோசனை வரும், இதுல அந்த திக்ர ஓதுறமா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு குறைகள் வரும், அல்லது ஒரு மார்க்க ரீதியான ஒரு காரியம், ஒரு இபாதத், ஒரு ஹஜ்ஜி, ஒரு உம்ரா, அல்லது ஒரு குர்பானி, அல்லது ஒரு நோன்பு, இதை நம்ம செய்ய போறோம், அதை நம்ம கடைபிடிக்க போகின்றோம். இப்ப நம்ம நிலை என்ன? நம்மளுடைய நிலை என்ன? அது முழுமையாக நிறைவேற்றப்படுகிறதா? நிறைவேற்றப்படணும். நிறைவேற்றப்பட்டு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் முழுமையான கூலியை தருவான். ஆனா அதுல குறை இருக்குன்னு சொன்னா அதுக்கு முழுமையான கூலியை பெற முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிக்கின்றான். ஒவ்வொரு சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையான ரிசல்ட்டை கொடுக்கறாங்க, முழுமையான பதிலை கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்ததுனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையிலும் அந்தஸ்துல மேம்பட்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹீரோவாக நிறுத்துகிறான். வரலாற்றில் நீங்கள் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்ததெல்லாம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை எதிர்த்தார்கள்? தான் வாழ்ந்த நாட்டினுடைய மன்னரை எதிர்த்தார்கள். தௌஹீதுக்காக, ஏகத்துவத்திற்காக தன்னுடைய தந்தையை எதிர்த்தார்கள். தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தன்னுடைய தந்தையை எதிர்த்து நிற்கிறார்கள், சண்டையிடுகிறார்கள், போராடுகிறார்கள். எதுக்காக? இந்த தௌஹீத் கொள்கைக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த அடிப்படை கொள்கைக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிர்த்து போரிடுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள். எதுக்காக? தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை உண்மையான கொள்கை, அதற்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள். சிலைகளை வடிக்கிறார்கள், அதை வணங்குகிறார்கள், அதற்கு செய்ய வேண்டிய எல்லா வகையான பூஜைகளையும் எல்லா வகையான இபாதத்துகளையும் அவர்கள் செய்கிறார்கள். இதுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? களம் காண்கிறார்கள். சமுதாயத்தை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, தன்னை ஆளக்கூடிய நாட்டினுடைய மன்னனை எதிர்த்து களம் கண்டார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? இன்றைக்கு உலகத்துல கொண்டு போய் நெருப்பு குண்டத்துல தான் போடுவான், தூக்கில தான் போடுவான். கொலை செய்வதற்குத்தான் முன் வருவார்கள். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். கொலை செய்வதற்கு முன் வந்தார்கள். கொண்டு போய் நெருப்பு குண்டத்துல போடும் பொழுது ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான், யானாரு கூனி பர்தம் வ சலாமா, நெருப்பே குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்கல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அப்படி சஃப சரி பண்ணுங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. உடனே அல்லாஹ் பரிசையும் கொடுக்கிறான். ரிசல்ட் கரெக்டா இருக்குது, உடனே அல்லாஹ் கொடுக்கிறது என்ன? உடனே அல்லாஹ் பரிசை கொடுக்கிறான். உங்களை நெருப்புல இருந்து நான் காப்பாத்துறேன். நெருப்பு இயல்பாகவே சுடும், அதுக்குள்ள விழுந்தா பொசுங்கி போகும், விரல வச்சாலே விரல் பொசுங்கி போகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மொத்தமாக தூக்கி போடுகிறார்கள். அல்லாஹ் இங்க முஅஜிஸாவை காட்டுறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் தெரியுமா? குளிர்ச்சியை அல்லாஹ் சூடாக மாற்றுவான்,
சூட்டை குளிர்ச்சியாக மாற்றுவான். அந்த ஆற்றல் வல்லமை அல்லாஹுக்கு உண்டு என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நெருப்பில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு வரலாற்றிலையும் நமக்கு அவ்வளவு பாடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நமக்கு பாடத்தை வைத்திருக்கிறான். பள்ளிவாசலுக்கு செல்வதே நமக்கு சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அல்லாஹுவை தொழுவதற்கு பள்ளிவாசலை நோக்கி அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி செல்வதற்கு நமக்கு என்ன செய்யுது? உடம்பு வலிக்குது, சோம்பேறித்தனம் மிகைத்து போய் இருக்கிறது. இந்திக்கு மறுக்கிறோம். பாங்கு சொல்லி பகலிலே இருந்தாலும் சரி பள்ளிவாசலை நோக்கி நகர மறுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டை விட்டு, ஈராக்ல பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல உர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. இந்த நபி ஈராக்ல இருந்து ஷாம் நோக்கி ஹிஜ்ரத் செய்யணும். எங்க போகணும்? தன்னுடைய கொள்கையை பாதுகாக்க. வேற எதுவும் கிடையாது. வியாபாரமோ அல்லது நல்ல ஒரு சூழல்ல வாழணுங்கிற எண்ணமோ அல்லது வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்யணுங்கிற எண்ணமோ எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு ஈராக்ல இருந்து ஷாமை நோக்கி போறாங்க. ஹிஜ்ரத், ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஷாமுக்கு போனாங்கன்னு சொன்னா ஷாமுக்கு போற வழி இருக்குது பாருங்க, அது ஒவ்வொரு அசைவும் அவர்களுக்கு கொடுமையாக இருந்தது. தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பாதையும் அவ்வளவு கடினமானதாக இருந்தது. பாலைவனம், தெரியாத ஊர்கள் எல்லாவற்றையும் கடந்து ஷாமுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீனத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். செய்யக்கூடிய வழியில நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியுமாக யாராவது அந்த நாடுகளுக்கு இடையிலே நடந்து செல்வதை யாராவது கண்டால் அந்த நாட்டினுடைய அரசனிடத்திலே சொல்வார்கள், இப்படி கணவனும் மனைவியும் வருகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவியை அந்த நாட்டினுடைய அரசனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் உறவு கொண்ட பிறகுதான் கணவனோடு அழைத்து செல்வதற்கு அனுமதி. இப்ப கூட சாராமா வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவன் அழைச்சிட்டு போறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றை சொல்றாங்க. இவன் அழைச்சிட்டு போய் அவர்களோடு தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு வலிப்பு நோயை இந்த மன்னனுக்கு ஏற்படுத்துகிறான். அந்த வலிப்பு நோயினால அவன் முதல் தடவை தொட வந்தவன், சாராமாவை தொட வந்தவன் கையை எடுத்துடுறான். அந்த வலிப்பு நோயில பாதிக்கப்பட்டுக்கிட்டே பேசுறான் சாராமாட்ட, எனக்காக வேண்டி உங்களுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். சாராமா துவா செய்யறாங்க. அந்த வலிப்பு நோய் விடுது. உடனே திரும்பியும் என்ன செய்யறான்? தொட ஆரம்பிக்கிறான். திரும்பியும் அப்படியே நடக்குது. மூன்றாவது தடவையும் அப்படியே செய்யறான். மூணாவது தடவை நடந்த உடனே மூணாவது தடவை அவன் துவா செய்ய சொல்றான். நம்ம பாதுகாப்பு தேடி துவா செய்யறாங்க. அவன் சொல்றான், நீ அழைத்து வந்தது ஒரு பெண்ணை அல்ல, ஒரு ஷைத்தானை என்று சொல்லி, சாராமாவை ஷைத்தான் என்று சொல்லிட்டு தன்னுடைய அடிமை பெண் ஒருத்தரையும் என்ன செய்யறான்? சாராமாவுக்கு கிஃப்ட் பண்றான். அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அம்மா வராங்க. அவங்கதான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அவங்கதான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜரா அவர்கள் கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து ஷாமுக்கு போய் சேர்ந்த பிறகு பல நாட்களாக சாரா அவர்களுக்கு எந்த குழந்தையும் கிடையாது, குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த சூழல்ல தான் சாரா அம்மாவுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற சூழல்ல தான் ஹாஜர் அவர்களை சாரா அவர்கள் என்ன செய்யறாங்க? திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். முக்கியமான செய்தி, யார் திருமணம் செய்து கொடுக்கிறா? இன்னைக்கு நீங்க மனைவிமார்கள்ட்ட போய் இரண்டாவது திருமணம் செய்யணும்னு சொன்னாலே என்னாச்சு? முடிஞ்சது. நாளையில இருந்து உங்களுக்கு உணவு கிடையாது, எந்த ஒரு சந்தோஷமான வாழ்வும் கிடையாது, எல்லாவற்றையும் முடித்து விடுவார்கள். அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஹாஜரா அம்மாவை கொண்டு போய் சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபிக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது தான் காரணம். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப ஹாஜரா அவர்களோட சேர்ந்து குழந்தையை பெற்று எடுக்கணும்னு பார்த்தா குழந்தையை பெற்று எடுத்துருந்தாங்க. எடுக்கிறவர் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்படியே அவர்களுடைய காலகட்டங்கள் நகருது. அல்லாஹுடைய உத்தரவு வருது. இஸ்மாயில கொண்டு போய், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நீண்ட காலமா குழந்தை கிடையாது. இப்ப அல்லாஹ் கட்டளையை கொடுக்கிறான், இஸ்மாயில கொண்டு போய் என்ன செய்யணும்? மக்கமா நகரத்துல விட்டுட்டு வரணும். இஸ்மாயிலையும் அவருடைய தாய் ஹாஜராவையும் மக்காவில் கொண்டு போய் விட்டு வர வேண்டும். மக்கால யார் இருக்கா? இன்னைக்கு மாதிரி செல்வ செழிப்போட மக்கமா நகரம் இருக்குதா? இன்னைக்கு மாதிரி எல்லா வகையான வளங்களோட மக்கமா நகரம் இருக்குதா? எல்லா உணவுகளும் கிடைக்கும் என்கின்ற சூழலில் இன்னைக்கு மக்கா இருக்குது. அந்த மாதிரி மக்கா இருக்குதா? கிடையவே கிடையாது. மக்கமா நகரம் வெறும் கட்டாந்தரை. சரி, மக்கள் யாராவது இருந்தார்களா?
இன்னைக்கு கோடியாக பல லட்சங்களாக குவிந்து கிடக்கிறார்களே, கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறார்களே. இப்படி யாரும் இருந்தார்களா என்று சொன்னால் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஈ காக்கா கூட இல்லைன்னு. அதை பார்க்கிறாங்க ஹாஜரா அம்மா, சுற்றி யாருமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட வந்திருக்கிறாங்க காபத்துல்லா அருகில விட வந்தா சுத்தி பார்க்கிறாங்க, யாருமே இல்ல. ஹாஜரா அம்மாவும் அந்த பச்சை குழந்தையும் மட்டும்தான் இருக்குது. இந்த சூழல்ல தான் மக்கமா நகரத்தில் விட்டு விட்டு செல்கிறார்கள். ஒருத்தருமே கிடையாது. நம்ம யாராவது இருந்திருப்பாங்க, தள்ளி இருந்திருப்பாங்க, இந்த கற்பனைக்கே போக வேண்டாம். சுத்தி பல கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே கிடையாது என்பதுதான் வரலாறு பதிவு செய்கிறது. போய் கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்படி ஒரு பாலைவனத்துல எந்த ஒரு தண்ணி கூட கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, நம்ம கொண்டு வந்ததோட கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களே, யாருமே இல்லையே, நாங்க எப்படி இருக்கிறது? அப்பதான் அல்லாஹுடைய கட்டளை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போனாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கு ஏற்படுத்திய அற்புதங்கள் இருக்குது பாருங்க, அதுதான் இன்னைக்கு இபாதத்துகள். தண்ணிக்காக ஓடுவாங்க அந்த அம்மா, சஃபா மலைக்கு மர்வாவுடைய அந்த ரெண்டு குன்றுகளுக்கு மத்தியில ஓடுவாங்க. அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த ஜம்சம் என்கின்ற அந்த நீரூற்றை ஏற்படுத்தி கொடுக்கிறான். வரலாற்றுல சொல்லுவாங்க, அந்த குழந்தை காலை வச்சு தரையில அடிச்சிச்சு, அதனால நீர் கிடைச்சிச்சுன்னு. அதெல்லாம் இல்ல, அல்லாஹ் ஒரு வானவரை இறக்கி வைப்பான், அவருடைய ரெக்கை அடிக்கும். எதுல? அந்த 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 பூமியில அந்த ரெக்கை என்ன செய்யும், தட்டும், அதுல இருந்து நீர் வரும். அதுதான் ஜம்சம் நீர். அந்த ஜம்சம் வாட்டர் இன்னைக்கு உலகம் முழுவதும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் அதிசயித்து போயிருக்கிறார்களே, உண்மையிலே அதிசயிச்சு போயிருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு தூரம் அதிசயிச்சு போயிருக்கிறாங்க. அந்த நீரை பொய்ப்பிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு பேசுகிறது. ஆனா பொய்ப்பிக்க முடியல. எவ்வளவு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தா. எதுக்கு கொடுத்தா? இப்ராஹிம் நபி கட்டுப்பட்டதுனால அல்லாஹ் கொடுத்தான். கட்டுப்பட்ட அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய சோதனைகளிலே வென்று காட்டினால், சோதனைகளிலே பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு சான்று இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு அல்லாஹ் நீரை கொடுத்தான். ஜுருகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தாரை அனுப்பி வைத்தான். இந்த குளத்தார்கள் தான் மக்கமா நகரத்தை அப்படியே சுத்தி பாக்குறாங்க. இவங்க அந்த சைடு கிராஸ் பண்ணி வேற ஊருக்கு போக வேண்டியவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படியே வருவாங்க, எங்கேயாவது தண்ணி இருக்குதான்னு பார்ப்பாங்க. அன்னைக்கு பாலைவனமா இருந்த காரணத்தினால எங்க தண்ணி இருந்தாலும் அந்த அந்த இடத்தை சுத்தி என்ன செய்யும், சில பறவைகள் பறக்கும். இந்த பறவையை வச்சுக்கிட்டு இவங்க நேரம் வந்து அந்த தண்ணியை எடுத்து அதை பருகி விடுவாங்க, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றுவாங்க. இப்ப பாக்குறாங்க மக்கால, அதுவும் ஹாஜரா அம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நேராக பறவைகள் வட்டமடித்துக் கொண்டு இருக்கிறது. பார்த்த உடனே அந்த ஜுருகும் குளத்தார், இங்க தண்ணி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நேர வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு தாயும் ஒரு மகனும், அதுவும் பச்சை பாலகன். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அது வந்து ஒரு கிணறு, அந்த கிணற்றுல தண்ணீர் வரலாற்றுல எப்படி பதிவு செய்யப்படுது தெரியுமா? ஹாஜராமா அந்த இடத்துல தண்ணி வந்த உடனே அதை இப்படியே கெட்டுவாங்களாம், கைட்டு மண்ணை வச்சு இப்படி கெட்டுவாங்களாம். அவங்க விட்டிருந்தா அது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு அந்த பாலைவனத்துல ஒரு ஆறு ஓடுவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கும். ஆனா அவங்க விடல, அதை ஒரு பாத்தி கட்டினதுனால இன்னைக்கும் அது கிணறாக இருக்கிறது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜுருகம் குலத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து அந்த அம்மாவோடையே தங்கி நீண்ட நாட்கள் அங்க வசிச்சு கடைசியில ஜுருகம் குலத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து தன்னுடைய வாழ்நாட்களை கடத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப நாட்கள் முதல் அவர்களுடைய இறுதி நாட்கள் வரைக்கும், கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொரு சோதனையிலையுமே அவர்கள் பயிற்சியில என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கொடுத்த பயிற்சியில முழுமையாக வெற்றி அடைகிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதே வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதாக காணக்கூடிய அந்த கனவின் வரலாறும். பொதுவாக நபிமார்களுக்கு வஹி எப்படி வரும், அவங்களுக்கு கனவுல வஹி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணி ஓசையாக வஹி வரும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எப்படி வருமா? மணி ஓசை சப்தம் கேட்கும். சில சமயம் ரசூலுல்லாஹுக்கு வஹி வரும், அப்படியே வேத்து ஊத்தும். அந்த ஊத்தக்கூடிய அந்த வேத்து ஊத்துது பாருங்க, அந்த நீர் இறைப்பை பார்த்துதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது, வஹி வருது அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வருது. எப்படி வஹி வருது? கனவுல அல்லாஹ் வஹியை கொடுக்கிறான். பிள்ளைய சந்திக்க வராங்க, சொல்றாங்க
நான் கனவு கண்டேன், எனக்கு ஒரு வகி வந்துச்சு. என்ன வகி? உங்களை அறுத்து குர்பானி கொடுக்கிறதா ஒரு வகி வந்துச்சு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வகிய வஹப்பா நிறைவேற்றினார், வகிய உம்மா நிறைவேற்றினாங்க, புள்ளையும் நிறைவேற்றுறதுக்கு தயாராயிருச்சு. நீங்க அறுத்து கொடுங்க, அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்தால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. பிள்ளையை குப்புற கிடத்தும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு பிராணியை கொண்டு வந்து கையில கொடுத்து அறுக்க வேண்டாம், இதை அறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு உயிர் பிராணி பலியிடப்படுகிறது. இதுதான் குர்பானியுடைய வரலாற்றில் ஒரு பகுதி. இன்னைக்கும் குர்பானி கொடுக்கிறோமே, அல்லாஹ் அந்த தியாகத்தை நமக்கு நினைவுபடுத்துறானே, காரணத்தை யோசிச்சோமா? காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கறதெல்லாம் தான். அல் குர்ஆன் நெடுகிலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் பயந்தீங்கன்னா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்போம். அல்லாஹ் பயந்தா அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறான். அல்லாஹுவை பயந்தால் என்று சொல்லி அல்லாஹ் அடிச்சுக்கிட்டே போறான். அல்லாஹ் பயந்து வாழ்ந்த உலகத்தில் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுப்போம். இது கட்டளை தானே இது. இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய சூழல் இருக்குதா? நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றேன். நான் ஒவ்வொருத்தரும் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படுவோமா? வியாபாரத்துல, குடும்பத்துல, நண்பர்களோடு பேசக்கூடிய வார்த்தைகள்ல, இப்படி நாம சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான நிலைப்பாடுகளையும் நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயப்படுகிறோமா? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு தானே, கட்டளை தானே அது. அல்லாஹ் அதை நிறைவேற்ற சொல்றான். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் நபி பயப்படுறாங்க. பிள்ளைய அருன்னு சொன்ன உடனே அறுக்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்யும் சொன்ன உடனே ஹிஜ்ரத் செய்யறாங்க. கொண்டு போய் மனைவியும் பிள்ளையை விட்டுட்டு வா சொன்ன உடனே கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. எல்லாமே செய்யறாங்கல்ல, எல்லாத்துக்குமே கட்டுப்படுறாங்கல்ல. அதுக்கு தான் அல்லாஹ் அவ்வளவு கூலியை கொடுத்தான். நமக்கும் அல்லாஹ் கூலியை கொடுப்பான், அந்தஸ்தை கொடுப்பான், இந்த உலகத்திலையும் கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான், சொர்க்கத்திலையும் அல்லாஹ் கொடுப்பான். நாம எப்படி இருந்தா கொடுப்பான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் கொடுப்பான். கரெக்டா 5 நேர தொழுகையை உரிய நேரத்துல ஜமாத்தோடு தொழுது வந்தால் கொடுப்பான். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய இடங்களிலே பயந்து வாழ்ந்தால் கொடுப்பான். ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அள்ளி கொடுப்பான், அந்தஸ்துகளை கொடுப்பான், இந்த உலகத்திலும் கொடுப்பான். அதுக்கு பொறுமை வேணும். எடுத்த உடனே எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் எடுத்த உடனே நமக்கு அது வேணும், எடுத்த உடனே அந்த அந்தஸ்து வேணும், இந்த உயர்வு வேண்டும், எல்லாம் உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். உடனே எல்லாம் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே அவங்களை நபி ஆக்கிட்டே, உங்களுக்கு 40 வயசு ஆயிருச்சு, இந்த புடிங்க ஆட்சி அதிகாரம், இந்த அந்தஸ்து, எல்லா மக்களும் உங்க காலடியில வந்து கிடப்பாங்க, கொடுத்தானா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு ஆண்டிலும் பரிசோதிக்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. எவ்வளவு சித்திரவதைகள், எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு இழப்புகள். கொஞ்ச நெஞ்ச இழப்பா? உடன் இருந்த அத்தனை பேரையும் இழந்தார்கள். நண்பர்களை இழந்தார்கள், சொந்த பந்தங்களை இழந்தார்கள், சொந்த நாட்டை இழந்தார்கள், செல்வத்தை இழந்தார்கள், தன்னுடைய குடியிருந்த வீடுகளை இழந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கொடுத்தான்? 23 ஆண்டு காலம், கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் கொடுத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. எல்லா சோதனையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ். அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டு கடைசியில கொடுக்கிறான், இந்தாங்க புடிங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்க, எந்த ஒரு சூழல்லையும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வமா கான மினல் முஷ்ரிக்கீன் அல்லாஹ் சொல்றான். அவர் முஷ்ரிக்காகவோ யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ ஒரு காலத்திலும் இருக்கவில்லை. அவர் முஸ்லிமா தான் இருந்தாரு. யஹூதிகள் சொந்தம் கொண்டாடினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் எங்களை சார்ந்தவர், ஆபிரகாம் எங்களை சார்ந்தவர். கிறிஸ்தவர்கள் சொந்தம் கொண்டாடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், இப்ராஹிம் முஸ்லிமாக இருந்தார் என்று சொன்னான். எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சோதனையை கொடுத்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சோதனையை கொடுத்தான். சோதனையினுடைய முடிவு தான் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தஸ்துகளை அள்ளி கொடுத்தான், கண்ணியத்தை அள்ளி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய அவ்வளவு அந்தஸ்துகளும் கண்ணியமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொட்டப்பட்டுச்சு. கடைசி காலகட்டம், மௌத்தாவுடைய காலகட்டம், ஒட்டுமொத்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள் எல்லாத்தினுடைய ஆளுநர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள். அப்படியே அல்லாஹ் புரட்டி போட்டான். காலங்கள் மாறும், அதுக்கு தயாரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். எந்த சூழல்லையும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக் கூடாது. இது மிக மிக முக்கியமான அம்சம். இன்னைக்கு செல்வத்துக்காக, பொருளாதாரத்திற்காக, அரசியலுக்காக நோக்கங்களை எல்லாம் இழந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கொடுமைகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா? எந்த காலத்திலையும் நான் என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு இந்தியா போன்ற நகரங்களிலே வாழக்கூடிய நாம் எல்லாம் மிக மிக கவனமாக வாழணும்.
ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை சேர்ந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. எப்படி கையாளணும், எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்ளணும், அவர்கள் மனம் கோணக்கூடாது, அதே நேரத்தில் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நானும் என்ன செய்யக்கூடாது, என் கொள்கையை விற்றக்கூடாது, என்னுடைய கொள்கையை விற்றக்கூடாது. கொள்கையை விடாத எத்தனையோ காபிர்கள் இன்றைக்கு சமூகத்திலே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் முஸ்லிம்களோட எல்லா வகையிலையும் அனுசரணையோடு இருப்பார்கள். ஆனா என்ன கிடையாது, கொள்கையில காம்ப்ரமைஸே கிடையாது. கொள்கை விட மாட்டேன். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு தேர்தல் வந்துட்டாலே அரசியலுக்காக வேட்பாளர் என்கின்ற பெயரிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த தோற்றங்களை தங்களிடத்திலே வர வைத்து செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழலை பார்க்கிறோம். என்ன கொள்கை இது, என்ன கொள்கை? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான சூழல் வந்தாலும் சரி, நெருக்கடி நிர்பந்தம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியெல்லாம் அப்படி இல்லாத பலர் வெற்றி பெற்று வேட்பாளர்களாக அரசியல்வாதிகளாக மேல வந்து நிக்கிறாங்க, பாக்குறோமா இல்லையா? அப்படி ஒரு நிர்பந்தம் கிடையாது. நம்மளை அப்படி நாம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு. இது தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரத்திற்காக இந்த சமூகத்திலே வலம் வரக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் கொள்கையை இழந்து இணை வைக்கக்கூடிய காரியங்களை வியாபாரத்திலே செய்து பரக்கத்தை எல்லாம் இழந்து நஷ்டப்பட்டு கடைசியில் நிற்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு நன்மையை தரும் நம்ம நினைக்கிறோம். ஆனா கடைசி என்ன கொடுக்கும் தெரியுமா? அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? அது மிகப்பெரிய வேதனையை நம்ம உள்ளத்துல கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். வட்டியை நம்ம என்ன நினைக்கிறோம், அது நம்ம சிரமத்துல இருந்து மேல வர்றதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வட்டி வாங்கி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லாம் ரப்புடைய கட்டுப்பாடா இல்லையா? நான் எவ்வளவு சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நோய் வந்தாலும் மார்க்க கட்டளைகளுக்கு ஒருபோதும் நான் வரம்பு மீற மாட்டேன் என்கின்ற முடிவை எடுக்கிறவன் தான் மூமின். நாம ஒரு பாவத்தை செஞ்சோம்னு சொன்னா அது வட்டியாக இருந்தாலும் இணை வைப்பாக இருந்தாலும் அதற்கு பின்னால நம்ம வைக்கக்கூடிய அந்த முலாம் பேசக்கூடிய அந்த வார்த்தை நிர்பந்தம் என்கின்ற பெயர்ல இருந்தாலும் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? கடைசியா சங்கடத்தை சந்திப்போம், கவலைகளை சந்திப்போம், மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்போம். அல்லாஹ் அப்படித்தான் ரிசல்ட் கொடுப்பான். ஆனால் கஷ்டத்தோடும் இழப்புகளோடும் மிகப்பெரிய மனவேதனைகளோடும் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அன்னைக்கும் இருந்துச்சு இன்னைக்கும் இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இந்த உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை எங்கெல்லாம் கேட்கிறோமோ அங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல நம்ம கட்டுப்படாம போயிட்டோம். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு சொன்ன பல பாவங்களை இன்னைக்கும் விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் நினைவுபடுத்தி நம்முடைய வாழ்வில் எல்லா வகையிலும் சரியாக இருப்பதற்கு மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொண்ட நிகர் நிலையிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.